காய்ஸ், நேத்து கிளினிக்ல ஒரு கேஸ். 5 வயசு குழந்தை, அதுக்கு மசில் டிஸ்டோனியான்னு ஒரு கண்டிஷன். மசில் டிஸ்டோனியானா இன்வாலன்ட்ரியா இப்ப நம்ம பண்றோம், அதாவது நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை நம்மளால பண்ண முடியாது. அதாவது தானா அந்த குழந்தையால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நான் யோசிச்சேன், சரி நமக்கு கஷ்டம் இருக்கு, ஓகே, நமக்கு கஷ்டம் இருக்கு, ஓகே, நிறைய பேருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, கரெக்டா? ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம எவ்வளவு பிளஸ்ட் இல்ல. ஆனா நம்ம அந்த பிளஸிங்ஸ் எதையுமே கணக்குல எடுத்துக்காம இது இல்ல அது இல்ல இது இல்ல அது இல்லன்னுட்டு பிளேம் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம நினைச்சா இப்ப நம்ம கை நகருதா? நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளால பண்ண முடியுது இல்ல. நம்ம சொல்றப்போ நம்ம கால் கேக்குது இல்ல. இப்ப நம்ம மைண்ட் செட்டை தானே நம்ம மாத்தணும் அப்படின்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. யாருக்குதான் கஷ்டம் இல்ல? யாருக்குதான் கஷ்டம் இல்ல சொல்லுங்க. பிறக்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு அம்மா ஒரு குழந்தைய கருவிலே கலைக்கணும்னு நினைக்கிறப்ப கடவுள் அந்த குழந்தைக்கு வேற பிளான் வச்சிருந்தாரு, ரொனால்டோ மாதிரி. சோ உங்களுக்கு என்ன? ஓகே, லேட் ஆகும் ஜெயிக்க, கொஞ்சம் இப்பவே கிடைக்கலையே அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காதீங்க. நான் கூட தான் டெய்லி வீடியோ போடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா நான் போடுறது இல்ல, நீங்களும் நானும் ஒண்ணுதான். எந்த கஷ்டம்னாலும் அது ஒரு நாளைக்கு மட்டும்தான். இன்னைய நாள் கடந்துருச்சா நாளைக்கு வேற. சோ நம்ம மைண்ட் செட்டை மாத்துங்க. முதல்ல கஷ்டம் கஷ்டம்னு சொல்லாம நம்ம கிட்ட இருக்க பிளஸிங்ஸ பாருங்க, நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். இதே கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறதும் இல்லாத மாதிரிதான் தெரியும்.